ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறேன்னு அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜூலை மந்த்து எக்ஸாம் இருக்குது. 3 மாதத்தில் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, நல்ல முயற்சி எடுத்து நல்லா கடின உழைப்பை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2025 இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஓகே, அப்படியே நீங்கள் ஸ்டோரி போட்டுட்டு நாளையிலேருந்து உங்களுக்கு கிளாஸ் போடலான் இருக்கேன். உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ் வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பயணம் என்பது பாதையில் நடப்பதல்ல, பாதையாய் மாறுவது. கடலில் நீளமாகவும் மலையில் பச்சையாகவும் மரத்தில் இலையாகவும் மாறுங்கள் நண்பர்களே. இன்பம் என்றால் என்னவென்றே பலருக்கும் தெரியாது. அது பொன்னால் கிடைப்பதல்ல, புகழால் கிடைப்பதல்ல. தன்னை அறிதலில் ஓர் இன்பம் இருக்கிறது பாருங்கள். அந்த இன்பமே உயர்வானது. நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்வீட்டு குழந்தை. உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறீர்களா? ஒரு நூலகமே அதற்கு சிறந்த வழி நண்பர்களே. நீ உண்மையிலேயே ஒன்றை ஆழமாக விரும்பும்போது அதை நீ அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உன் உதவிக்கு வரும். நண்பா, நீ உண்மையிலேயே ஒன்றை ஆழமாக விரும்பும்போது அதை நீ அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உன் உதவிக்கு வரும். ஸோ வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மனசார ஆழமாக அதை விரும்பும்போது அது கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் அது உங்கள்கிட்ட சேர்க்கும். இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக அதை அவங்க கிட்ட கொண்டு சேர்க்கும். ஓர் இலையை அதன் மரம் முதிர்த்துவிட்ட பிறகு அம்மரத்தின் அடியிலேயே கிடக்க வேண்டிய அவசியம் அந்த இலைக்கு இல்லை. மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது நதி. உங்கள் நினைவுகளை அவ்வளவு எளிதாக கிழித்துவிட முடியாது. ஒரு உறவு முறை சொல்லாத வரை, ஒரு உறவுக்கு பெயரிடாத வரை எல்லா புதிய உறவும் தித்திக்கத்தான் செய்கின்றன. மனிதர்கள் எதை வேகமாக விரும்பி ஏற்கிறார்களோ அதே வேகத்தோடு அதை வீசியும் எறிகிறார்கள். எப்படிப்பட்ட கவிதை பாருங்கள் நண்பா. மனிதர்கள் எதை வேகமாக விரும்பி ஏற்கிறார்களோ அதே வேகத்தோடு அதை வீசியும் எறிகிறார்கள். தனிமை கொடுமையானது. அது நம்மை அரை பைத்தியமாக்குகிறது. அதிலிருந்து தப்பிக்க யாரையாவது நாடி போகிறோம் இல்லையா? ஆனால் அவர்கள் நம்மை முழு பைத்தியமாக்குகிறார்கள். நீங்கள் அழகு என்றால் என்ன நினைக்கிறீர்களோ தெரியாது. யாரை பற்றி நினைத்தால் மனதிற்கு இன்பமாக இருக்குமோ அவர்களெல்லாம் அழகானவர்கள்தானே. லாரி நிறைய மரம், இரையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி. வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் அப்படின்ற ஒரு கவிதை, நான் முத்துக்குமாருடைய கவிதை எனக்கு பிடிச்சது. வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். ஆள் நீருக்குள் அப்பா முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோழி கரண்டி, துருப்பிடித்த கட்டையோடு உள்விழுந்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் எடுப்போம் நிறையவே. ஸோ இது ஒரு மிக பிடிச்ச ஒரு கவிதை வரின்னு கூட சொல்லலாம். சேருடா சேருடான்னு அம்மா அதட்டுவாள். என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? படைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க. எப்படிப்பட்ட வரிகள் பாருங்க நண்பர்களே. வேர்களை பற்றிய ஞானம் இல்லாமல், கல்வி இல்லாமல் கொழுந்துகளை பற்றி கவலைப்பட்டு என்ன பயன்? எப்போதும் இணைந்திருப்பதற்கான முதல் நிபந்தனை முடிந்தவரை நிம்மதியாக தனித்திருக்க விடுவதுதான். சரி தவறு என்பதெல்லாம் அவரவர் வாழும் சூழ்நிலையும் வளர்ந்த விதமும் கற்பிக்கப்பட்ட ஒழுக்கமும் உருவாக்கியதே. உங்கள் சரி எனக்கு தவறு. ஒருத்தியை தொழுது அழுது அவளிடமே அழிந்து போக துடிக்கும் உக்கிர வேட்கையைத்தான் காதல் என்கிறான் ஆண். நான் ஒரு சிறிய நிழல் வேண்டி கடும் கோடையில் தவிக்க உன்னிடம் வந்தேன். ஒரு செடியாக வந்தவன் நிழலுக்காக காத்திருந்து நானே இப்போது மரமாக வளர்ந்து விட்டேன். நிழல் பரப்பி காத்திருக்கிறேன்,
நீ வந்து இளைப்பாற. நிறைய நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு நிறைய இருட்டையும் பார்க்க வேண்டியதாகிறது. பெண் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆணின் தயவில் இருந்தால்தான் ஆணின் வர்க்கமும், ஆண் ஏதோ ஒரு விஷயத்தில் நாயாய் குழைந்து பலவீனம் கொண்டிருந்தால்தான் பெண் வர்க்கமும் திருப்தியுறும். வெறுத்துச் சென்றவர்கள் மீது வருத்தம் கொள்ள ஏதும் இல்லை. தனக்கொவ்வாத நிலத்தில் எந்த தாவரம்தான் உயிர்க்கும்? வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். ஸோ தனியாக போயிருந்தா கிடைச்சிருக்கும், ஜோடியாக போயிருச்சுல, அதான் கிடைக்கல. இது ஒரு ஹைக்கூ கவிதை. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். அப்போதுதான் அந்த பூ உதிர்ந்திருந்தது. நன்றாக தரையில் குப்புற அமர சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது. மறுபடியும் அது கிளையை பார்க்கவே இல்லை. இதுவரை மலர்ந்திருந்ததற்கான எந்த தற்பெருமையும் அதுகிட்ட இல்லை. இப்போ உதிர்ந்து விட்டதற்கான கழிவிறக்கமும், தான் ஒரு இதழ் மீது ஏறி அடுத்த இதழுக்கு போனபடி இருந்த 8 கால் பூச்சியின் மீது எந்த பராதியும் கிடையாது. அது அப்படியே இருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டது போல. இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்று மறக்கும் இடையோடும் நதி மெல்ல சிரிக்கும். எதையும் நான் கற்பனை செய்ததில்லை. உலகில் யாரும் எதையும் கற்பனை செய்ததில்லை. ஒரு தலை இருக்க கண்டுதான் மனிதன் 10 தலையை கற்பனை செய்தான். தலையையே மனிதன் கற்பனை செய்துவிடவில்லை. ஆறு உடனுக்குடன் அழித்து விடுகிறது அத்தனை மீன்களும் நீந்திய தடத்தை. ஒரு குறள், இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூர்வது அக்தோபத்தில். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, சோதனைகளை எதிர்த்து வெல்லக்கூடியது அந்த சோதனைகளை கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும். எது தெரியுமா நண்பர்களே? நம்முடைய மனம்தான். ஸோ மனம் சோதனைகளை எதிர்த்து வெல்லுமா? ஸோ அந்த சோதனைகளை கண்டு கலங்காம சந்தோஷமாகவும் இருக்குமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனம்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க இந்த குறளில். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த உன்னை செய்ய நீ நினச்சிட்ட அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏற்ற மன உறுதியை வெல்பவராக இருந்தீங்க அப்படின்னா அடைய நினைத்தவற்றை எல்லாம் கண்டிப்பாக எண்ணியபடியே நீங்கள் அடைவீங்க. விதி, அதாவது தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் ஒரு குறள். அதாவது விதி நமக்கு உதவ முடியாமல் போனாலும் கூட நாம் செய்த முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும்னு சொல்கிறாங்க. ஸோ முயற்சி செய்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நினச்சது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைக்காது, முயற்சி உங்களுக்கு பலனை கொடுக்கும். கார்த்திகை நாளில் அத்தனை விளக்குகளையும் கடந்து சென்றேன். இவ்வளவு தீபங்களில் எனக்கான வெளிச்சமுள்ள தீபம் எதுவென அடையாளம் தெரியாமல் அப்படி ஏங்கி அழுதேன். நான் இந்த செயலை இப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லுவது எல்லாருக்கும் சுலபம், சொல்லியபடி அதை செய்து முடிப்பதுதான் கடினம். நம்ம வாழ்க்கையில சில பேர் நீ இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சொல்றது ஈஸி, அதை முடிக்கிறது கஷ்டம் தானே. யார் வேணாலும் சொல்லலாம், அதை செஞ்சு முடிக்கிறது கஷ்டம், கடினமான ஒன்று தானே. ஒளியிடமிருந்து கற்றுக்கொள்ள எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் ஒளி இருளிடமிருந்து தானே கற்றுக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் விசித்திரமானவர்கள். மலிவாக கிடைத்த பொருளை துளைத்து விடுவதன் மூலம் விலை உயர்ந்ததாய் மாற்றி விடுகிறவர்கள். தன்னை விட தன் திறமை மதிக்கப்பட வேண்டும் என நினைப்பது கர்வம் அல்ல, அது ஒரு சுயமரியாதை. நண்பர்களே, நிறை அறிவு, பெரு சுதந்திரம், உலக அனுபவம் எல்லாம் இருக்கட்டுமே, தன்னை யாரேனும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டுமெனும் உல்லாசையிலிருந்து விடுபடவே முடியாது யாரும். எவ்வளவு பெரிய கட்டிடமானால் என்ன, மழை பார்க்க ஒரு ஜன்னல் இல்லாமலா போகும்? பிறவியிலேயே பார்வை இல்லாதவர்கள் மனிதர்களிடம் அழகென்று எதை காண்கிறார்களோ அதுவாகவே இருந்துவிட ஆசை. உலகின் மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்துவது அதிகாரமோ ஆயுதமோ அல்ல, அன்பு ஒன்றுதான். வாழ்க்கையை சிலர் மட்டுமே வாழ்கிறார்கள், பலர் அதை நகர்த்துகிறார்கள். ஒரு திருவிழாவில் கடவுள் என்னை கண்டெடுத்தார், இன்னொரு திருவிழாவில் அவரே என்னை கைவிட்டார். திருவிழாவிற்கு பஞ்சமே இல்லை, கடைசி வரை வலுத்தப்புகிற குழந்தை நான். ராட்சத ராட்டினத்தில் எப்போதும் சொல்ல முடியாத கூட்டம். வாழ்க்கை அவ்வளவு வசதியாக நமக்கு பிடித்த மாதிரி பிடித்த இடத்திலேயே போய் நின்று கொள்வதில்லை. ஸோ லைஃப்பில் எல்லாரும் பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ
ஒரு சக்ஸஸ், ஒரு சாதனை மாதிரி நமக்கு ஒரு விஷயம் இருக்கணும். இருந்தா மட்டும் தான் நமக்கு பிடிச்ச மாரி நம்ம லைஃப வாழ முடியும் நண்பர்களே. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.